ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் டேபிள் அண்ட் எக்ஸைட்டேஷன் டேபிள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் பார்க்கும்போது தான் வந்து ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்று பார்த்தோம். சரிங்களா? ஸோ அந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற இன்புட், அதாவது கிளாக், ஜே அண்ட் கே வேல்யூ வந்து மூணுமே ஒன்னாக இருக்கும் போது தான் வந்து இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துகிட்டு இதில் 3 இன்புட்டான ஜே, கே அண்ட் கிளாக் வந்து நம்ம இங்கே 1ன்னு செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவுட்புட்டில் இருக்க இந்த கியூ அண்ட் கியூ பாரோட வேல்யூவை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கியூ வேல்யூ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி கியூ பாரோட வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 0ன்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ கியூ வேல்யூ இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ அந்த 1 வந்து நீங்கள் எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த NAND கேட்டோட இன்னொரு இன்புட்டாக நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே இதனுடைய வேல்யூ இப்போ நமக்கு 1ன்னு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு கியூ பாரோட வேல்யூ 0ன்னு நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃபீட்பேக் கனெக்ஷன்லேருந்து இங்கே இன்னொரு இன்புட்டாக நமக்கு இப்போ இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 இன்புட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 0 மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னாலே நமக்கு இது 0 ஆகிடும். அண்ட் இங்கே இன்வெர்ட் ஆகி நமக்கு 1ன்னு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி இந்த கேட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 இன்புட்டுமே நமக்கு 1ன்னு இருக்குது. ஸோ 1 இன்வெர்ட் ஆகி இங்கே நமக்கு 0ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து நம்மளோட எஸ்ஆர் லேட்ச் தான். ஸோ எஸ்ஆர் லேட்ச்சில் 1 அண்ட் 0க்கான அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து 0 அண்ட் இங்கே கியூபாரோட வேல்யூ வந்து நமக்கு 1 ஆயிரும். சரிங்களா? இப்போ கியூ அண்ட் கியூபாரோட வேல்யூ 0, 1 ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம அந்த ஃபீட்பேக்கில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கியூவோட வேல்யூ வந்து 0ன்னு ஆயிடும். நெக்ஸ்ட்டு கியூபாரோட வேல்யூ வந்து 1 ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து 1 × 1 × 1 வந்து நமக்கு 1ன்னு கிடைக்கும். அது இன்வெர்ட் ஆகி இங்கே 0 ஆகிடும். அண்ட் இந்த கேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு இன்புட் 0வாக இருக்குது. ஸோ 0 இன்வெர்ட் ஆகி நமக்கு 1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ 0 அண்ட் 1உடைய எஸ்ஆர் லேட்ச் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அவுட்புட் வந்து 1ன்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ நமக்கு இங்கே 0ன்னு ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த கியூ அண்ட் கியூ பாரோட வேல்யூ வந்து 1 0 1 0ன்னு இந்த வேல்யூஸ் தான் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் மாதிரி டாக்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே 0லேருந்து 1க்கு கன்வெர்ட் ஆகும் அண்ட் 1லேருந்து 0க்கு மாறும். சரிங்களா? பட் கண்ட்ரோல்டாக நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டாக்லிங்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா அதை வந்து ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதனுடைய டைமிங் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளாக் சிக்னல் எடுத்திருக்கேன். ஸோ கிளாக் சிக்னல் வந்து 0 அண்ட் 1 வந்து நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற இன்புட்ஸ் வந்து நமக்கு ஜே அண்ட் கே இருக்குது. ஸோ ஜே அண்ட் கேவோட வேல்யூ வந்து நம்ம 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால் லாஜிக் 1லேயே இங்கே மெயின்டைன் ஆகிருக்கு. சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக அதனுடைய அவுட்புட், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட அவுட்புட் வந்து நம்ம QN+1ன்னு இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த சர்க்யூட்டோட ஆப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் 1ஆக இருக்கும்போது மட்டும்தான் ஜே அண்ட் கேவோட வேல்யூ 1 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அக்கர் ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளாக் வேல்யூவில் இது 0, இது 1. சரிங்களா? ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு 1ன்னு இருக்கோ அந்த போர்ஷனில் மட்டும்தான் அவுட்புட்டில் நமக்கு ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே 1ன்னு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷனில் மட்டும் இங்கே நமக்கு 1 0 1 0 ஜென்ரேட் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 1 0 1 0 ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்கோட ஒரு பல்ஸில், அதாவது இந்த ஹையாக இருக்க இந்த ஒரே ஒரு வேல்யூவில் மட்டுமே 0 1 0ன்னு உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அன்கன்ட்ரோலபிளாக இங்கே மாறிட்டுருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. அதில் நம்ம மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆப்ரேஷன் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மிச்சம் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இம்ப்ராக்டிக்கலாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் பீரியட் வந்து ப்ரொபகேஷன் டிலேவை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அண்ட் ட்ரிகரிங்லலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு மெத்தட் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் அதை எல்லாத்தையும் விட இந்த மாஸ்டர் ஸ்லேவ் ஆப்ரேஷன் தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கான்செப்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாஸ்டர் ஸ்லேவ் ஆப்ரேஷனில் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதனுடைய டயக்ராமில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் அதை பொறுத்து இதில் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக இதில் வந்து ஒரு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒரு போர்ஷனில் நமக்கு ஒரு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் கிடச்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் நமக்கு இன்னொரு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் இங்கே இருக்குது.
சரிங்களா? ஸோ நம்ம 2 ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துட்டு அதை கேஸ்கேடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஸ்கேட்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை எடுத்து அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே கனெக்ட் பண்ணியிருக்க இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பை தான் வந்து நம்ம மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப்புன்னு சொல்லுவோம். அண்ட் செகண்டாக இருக்கிற ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து நமக்கு ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவுட்புட் கியூ அண்ட் கியூ பாரில் இருந்து ஒரு ஃபீட்பேக் பாத்தை எடுத்து நம்ம இன்புட்டில் ஃபீட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபீட்பேக் பாத் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப்லேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ கியூ அண்ட் கியூ பார் வந்து உங்களோட செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்டுக்கு இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாக் நம்ம எப்பவும் டிஃபால்ட்டாக கொடுக்க போகிறோம் ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்கோம். செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதை இன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம அதனுடைய இன்புட்டுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ டயக்ராமேட்டிக்காக பார்க்கும்போது இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி தான் வந்து நம்ம மாஸ்டர் ஸ்லேவ் ஆப்ரேஷனை இதில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2 ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து நம்ம கேஸ்கேடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று வந்து மாஸ்டர், இன்னொன்று வந்து ஸ்லேவ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் வந்து நம்ம செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து காமன் கிளாக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா இன்வெர்ட் பண்ணி தான் நம்ம செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் காம்ப்ளிமெண்டட் வெர்ஷனில் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து எந்த நேரத்தில் எந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு கிளாக்கோட வேல்யூ நான் இங்கே 1ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாக் 1 நீங்கள் இங்கே செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப், அதாவது இந்த மாஸ்டர் மட்டும் ஆப்ரேட் ஆகும். இந்த செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பான ஸ்லேவ் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் கிளாக் வேல்யூ நான் 1ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ஆப்ரேட் ஆகும். பட் இங்கே நம்ம நாட் கேட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது இன்வெர்ட் ஆகி நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ கிளாக் வேல்யூ 0வாக இருக்கும் போது இந்த ஸ்லேவ் வந்து ஆப்ரேட் ஆகாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நம்ம கிளாக் வேல்யூ 0ன்னு கொடுத்துடலாம். ஸோ கிளாக் வேல்யூ இப்போ நீங்கள் 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களோட மாஸ்டர் வந்து ஒர்க் ஆகாது. பட் இந்த 0 இன்வெர்ட் ஆகி நமக்கு இப்போ 1ன்னு கிடச்சிரும். ஸோ என்ன அர்த்தம்னா உங்களோட ஸ்லேவ் வந்து இப்போ ஒர்க் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லேவ் மட்டும் எப்போ ஒர்க் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட் இங்கே ஜென்ரேட் ஆகும். அந்த அவுட்புட் வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்க்யூட் வந்து ஆப்ரேட் ஆகாது. அப்போ இந்த ஃபீட்பேக்னால இதில் எந்த விதமான எஃபெக்ட்டுமே இருக்காது. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பேன். மாஸ்டருக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுக்கறதுனால நமக்கு இங்கே எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் வந்து டாக்லிங்காக ஆயிடும். அதாவது அன்கண்ட்ரோல்டாக இருக்கிற ஆப்ரேஷன் வந்து இப்போ கண்ட்ரோல்டு ஆப்ரேஷனாக இங்கே பெர்ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கிளாக் சிக்னல் எடுத்திருக்கேன். ஸோ கிளாக் சிக்னல் 0 1 0 1ன்னு கண்டினியூ ஆகுது. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் அவுட்புட்டான QM, அதாவது நம்மளோட மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை தான் வந்து நம்ம இங்கே QMன்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த QM நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப் எப்போ ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா கிளாக் 1ஆக இருக்கும் போது மட்டும்தான் மாஸ்டர் வந்து ஆன் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ கிளாக் 1ஆக இருக்கும் போதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷனில் இது ஆன் ஆகிருக்கு. சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட ஸ்லேவ் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்மளோட இந்த செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ஆப்ரேட் ஆகாது. அப்போ அவுட்புட் வந்து நமக்கு 0லேயே தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு, இங்கே நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்கோட வேல்யூ நமக்கு 0ன்னு இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாக் வேல்யூ 0ன்னு நம்ம செட் பண்ணியிருக்கிறதுனால உங்களோட மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப் ஒர்க் ஆகாததுனால அதே ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகுது. ஆனால் இப்போ நம்மளோட ஸ்லேவ் வந்து ஆனில் இருக்குது. ஆன் ஆச்சு அப்படின்னா இந்த செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்து ஹை ஆயிரும். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு கிளாக் வேல்யூ அகெயின் நம்ம இப்போ 1ன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ மாஸ்டர் ஒர்க் ஆகும். ஸோ மாஸ்டரோட அவுட்புட்டாக நமக்கு 0 கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே 0 ஆயிருக்கு. ஆனால் ஸ்லேவ் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து அதே ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகிருக்கு. சரிங்களா? செகண்ட் வந்து இப்போ அகெயின் கிளாக்கோட வேல்யூ 0. ஸோ கிளாக் வேல்யூ 0வாக இருக்கும்போது உங்களுக்கு இதில் எந்த சேஞ்சுமே இருக்காது, அதே ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகும். ஆனால் இப்போ நம்ம ஸ்லேவ் வந்து ஒர்க் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த அவுட்புட்டான 0க்கு இப்போ இங்கே மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டரோட அவுட்புட் வந்து உங்களுக்கு 1லேயே தான் மெயின்டைன் ஆகிருக்கு.
அண்ட் அடுத்து திருப்பியும் 0ன்னு அது மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ ஒரு சைக்கிளில் ஒரு வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஆல்டர்னேட்டிவாக 1 0 1 0 அப்படின்னு சொல்லி அது மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் அதே ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனில் நமக்கு எப்படி இருந்துச்சு, இங்கே ஒரு கண்டிஷனுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 and 0 1 and 0ன்னு இங்கே மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அன்கண்ட்ரோல்டாக இருந்த ஆப்ரேஷன் வந்து இப்போ கண்ட்ரோல்டு ஆப்ரேஷனாக இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா QOMோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஹை ஆகுது, அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிளில் அது லோ ஆகுது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல்டாக நமக்கு இங்கே டாக்லிங் ஆப்ரேஷன் நடக்குது. சரிங்களா? ஸோ டாக்லிங்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், 0லேருந்து 1 1லேருந்து 0ன்னு மாறுறது தான். ஸோ கண்ட்ரோல்டான ஆப்ரேஷன் இங்கே நடக்கிறதுனால நம்மளோட ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் வந்து இங்கே அவாய்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் மாஸ்டர் ஸ்லேவ் ஆப்ரேஷன் அண்ட் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.